हेलो स्टूडेंट्स नमस्ते इनकी என்ன பார்க்க போறோம்னா ராஷ்டிரபாஷா அதாவது ஹிந்தி பிரச்சார வாहिनी 3ல வந்து ரெண்டாவது போயம் பார்க்க போறோம். சுட்டி கா கண்டா பச்தே ஹி அப்படினா லாங் பெல் அடிச்ச உடனே அதாவது லீவ் வீட்டுக்கு போறதுக்கு பெல் அடிப்பாங்க இல்லையா அதை அடிச்ச உடனே அப்படிங்கறது தான் இந்த போயம்னுடைய பெயர். சுட்டி கா கண்டா பச்தே ஹி ஸ்ரீ கேதார்நாத் அகர்வால். ஸோ அவர் தான் வந்து இதனுடைய ஆத்தர் எழுதினவர் பார்த்தீங்க அப்படின்னா கேதார்நாத் அகர்வால். அடுத்து இதை போயம் படிக்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே வந்து நான் சொல்கிற மாதிரி போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகள் இருக்கும் இல்லைங்களா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணுறீங்க, போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்வர். பாஸ்வர் அப்படின்னா பிரகாஷ்மான், அதாவது நல்லா வெளிச்சமா அப்படிங்கிற மாதிரி, நல்லா ஒளிமயமானு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. கரிமா. கரிமா அப்படிங்கிறது கௌரவம். ஸோ கௌரவ். அதே மாதிரி புகழ் சொல்லுவோம் இல்லையா, புகழ் கௌரவம் சொல்கிற அந்த கௌரவம் அப்படிங்கிறது தான் கரிமா. க்ஷீன். க்ஷீன் அப்படின்னா வீக்கா, கம்சோர், வீக். இது எல்லாமே ஒரே பொருள். சந்த். சந்த் அப்படின்னு சொன்னால் மாத்ரா வர்ண யானி ஆதி சே யுக்த் பத்யாத்மக் ரச்சனா. ஸோ ஒரு போயம் வந்து கிரியேட் பண்ணும்போது இந்த சந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தமிழில், அதுதான் சந்த் அப்படிங்கிறது. மாத்ரா அப்படின்னா நம்ம ஒரு சில இடங்களில் வந்து நெடிலாவோ இல்லை குறிலாவோ வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தி என்ன பண்ணுவோம், பத்தியம் அதாவது செய்யுள் எழுதும்போது சந்தங்கள் எழுதுவாங்க. அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, சந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வியாப்த். இந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா வியாப்த். வியாப்த் அப்படின்னு சொன்னால் ஃபைலா ஹுவா, பரவி இருக்கிற, அதாவது நிரம்பி இருக்கிறன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃபைலா ஹுவா அப்படின்னா ஃபைலா ஹுவா வியாப்த், ரெண்டுத்துக்குமே ஒரே பொருள், நிரம்பி இருக்கிறது. நிஹார்னா. நிஹார்னா அப்படின்னா பார்க்குறது, தேக்னா. பத்து. பத்து அப்படின்னாலும் ராஸ்தா, ராக, மார்கு எல்லாமே வந்து பாதை அப்படின்னு அர்த்தம். ஆயு. ஆயுங்கிறது உம்ரு, அதாவது வயசை வந்து சொல்கிறது. ஆயு அப்படிங்கிறது உம்ரு, வயது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயம் படிக்கலாம். போயம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், சுட்டி கா கண்டா பச்தே ஹி. சுட்டி கா கண்டா பச்தே ஹி ஸ்கூலோं से निकल निकल आते हैं जीते ஜாகத்தே பச்சே. அதாவது ஸ்கூல் லாங் பெல் அடித்த உடனே, அதாவது விடுப்புக்கான பெல், நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசி பெல் அடித்த உடனே நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஓடி வருவோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, சுட்டிக்கா கண்டா. கண்டா அப்படின்னா பெல்லு, சுட்டினா லீவ். அந்த பெல் அடித்த, பஜ்தே அப்படின்னா அடித்த, ஹி அடித்த உடனே, பஜ்தே ஹி. ஸ்கூலும் சே பள்ளிகளிலிருந்து, நிக்கல் நிக்கல் ஆத்தே ஹை வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பெல்லை அடித்த உடனே வெளியில் புரட்டு வெளியே வராங்க. ஜீத்தே ஜாகத்தே பச்சே. அதாவது ஜீத்தே அப்படின்னா அலைவா, அதாவது அவங்க வரும்போது எப்படி வருவாங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக, ஜாக்தே பச்சே வெளியில் வராங்க. ஜீத்தே ஜாக்தே. லைவ் அண்ட் அவேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைவாக இருக்கிற, முழிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற. இந்த பசங்க வந்து நார்மலாக கிளாஸ் இருக்கிற வரைக்கும் ஈவினிங் லாஸ்ட் பீரியட்னா டல் ஆகிடும் நாம கூட. ஆனால் அந்த லாஸ்ட் பெல் அடித்த உடனே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வரும் இல்லைங்களா, அதுதான். ஹஸ்தே காத்தே சிரிச்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே, செல் தேத்தே ஹை பத்து பர் ஐசே வெளியில் வரும்போது எப்படி வருவாங்க, சிரிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே வந்து என்ன பண்ணுவாங்க, செல் தேத்தே போகிறாங்க. பத்து பர் ஐசே அதாவது அந்த அவங்களுடைய பாதையில். ஜெய்சே பாஸ்வர் பாவ் வஹி ஹோ கவிதாவோங்கே பந்த் கிதாபோ சே பாஹர் சந்தோ சே நிக்கலே. ஸோ அவங்க போகிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஜெய்சே பாஸ்வர் ரொம்ப வந்து பிரகாசமான, பாவம் வஹி ஹோ கவிதாவோங்கே அவங்க போகிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஒளிமயமான அந்த கவிதைகளுடைய கவிதைகள் மாதிரி இருக்காங்களா. அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரகாஷ்மான், அதாவது நல்ல ஒளிமயமான கவிதைகள் மாதிரி அந்த பிள்ளைங்களே பார்க்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பந்த் கிதாபோசே பாஹர் சந்தோசே நிக்கலே. ஸோ அந்த மூடி இருக்கிற புத்தகங்கள்லேருந்து வெளியே வர சந்தங்கள், அதாவது சொன்ன இல்லையா ஓசையினுடைய சந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போயம்லாம் படிக்கும்போது அதுக்கான ராகங்கள் மாதிரி படிப்போம். ஒரு சில பாடங்கள் படிச்சிங்க அப்படின்னா பாட்டோடு படிக்கிற மாதிரி இருக்கும் போயம். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, பந்த் கிதாபோ சே பாஹர் சந்தோசே நிக்கலே ஜெய்சே கவிதாவோ ஜெய்சே பாஸ்வர் பாவு வஹி ஹோ கவிதாவோங்கே. ஸோ அந்த கவிதைகள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து வெளியே வர்ற அந்த குழந்தைகள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு வரிகளும் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக புரியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லிட்டு இருக்கேன். மைம தேஷ் கால் மே வியாப்த் ரஹி ஹை ஜின்கி கரிமா. ஸோ தேஷ் கால் அப்படின்னா அந்த நேரம், நாடு, காலம், அந்த நேரத்தில் வந்து என்ன இருக்குது, வியாப்த் ரஹி
பரவி இருக்கு. ஜினுக்கி கரிமா, அவங்க யாருடைய புகழ் அப்படின்னு சொல்றாங்க, இந்த பிள்ளைகளோட புகழ். மைம் நிஹார்த்தாகும், நான் வந்து அவங்கள பார்க்குறேன். உனக்கே ஃபிர் அப்பனே கோ, ஸோ அவங்கள திரும்ப திரும்ப பார்க்குறேன், தன்னையும் பார்த்துக்கிறேன். அவரு பூல் ஜாத்தாம் அப்படின்னா மறந்து போயிடுறேன். அப்பனே க்ஷீன் ஆயுக்கோ, ஸோ அந்த குழந்தைகளை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்மளையே மறந்துடுறேன், நம்மளோட வயசையவே வீக்கா இருக்கிற நம்மளோட ஏஜையே மறந்துடுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த போயம்னுடைய வரிகள். ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்க. ஏதாவது தெரியல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதுக்கு அடுத்து ஒரு வாட்டி வாசிச்சு காட்டேன். छुट्टी का घंटा बजते ही स्कूलों से निकल आते हैं जीते जागते बच्चे, हंसते गाते चल देते हैं पथ पर ऐसे जैसे बासवर बाऊ वही हो कविताओं के बंद किताबों से बाहर, चंदों से निकले देश काल में व्याप्त रही है जिनकी गरिमा, मैं निहारता हूँ उनको फिर अपने को और भूल जाता हूँ अपनी क्षीण आयु को. இதுதான் வந்து இந்த போயம்னுடைய வரிகள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன மாதிரி கேள்வி வருதுன்னா, நிம்லிகத் பத்யான்ஷ் கா பாவ் ஸ்பஷ்ட் கீஜியே அப்படின்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2 வரிகள், இந்த 2 வரிகளுடைய நம்ம இடஞ்சுட்டி பொருளுக்கும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அதனுடைய பொருள் சொல்லணும். இந்த கவிதை எங்கிருந்து எடுத்திருக்காங்க, அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத எழுதணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் நம்ம புக்லயே ஹிந்தி பிரச்சார வாகினி 3 பேஜ் நம்பர்லயே 190ல இருக்கு. பார்த்தோம் அப்படின்னு சொன்னா छुट्टी का घंटा बस से ही அதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. हंसते गाते चल देते हैं पथ पर ऐसे जैसे बासवर बाव वही हो कविताओं के. ஸோ இதனுடைய கவி அவரு கவிதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பொருள் சொல்லணும். ஓகே, यह पद्यांश छुट्टी का घंटा बजते ही அப்படிங்கிற நாமக் அப்படின்னா இந்த பெயருடைய நாமக் கவிதா சே லியா கயா, அதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். इसके कवि श्री केदारनाथ अग्रवाल है. இவர் தான் வந்து இதனுடைய கவிஞர் யார் அப்படின்னா ஸ்ரீ கேதார்நாத் அகர்வால். ஏ பிரகதிவாதி கவி ஹை. இவர் வந்து நம்ம ஒரு சிலர் வந்து கவிதை எழுதும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரகதிவாதி, அதாவது நம்ம ஒரு படியில இருந்து இன்னொரு படி முன்னேற்றத்துக்கான கவிதைகள் எழுதுவாங்க. நம்ம நிறைய கவிதைகள் கதைகள் பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இலக்கியங்கள் எல்லாமே வந்து நம்மள மனுஷங்களை வந்து ஒரு ஸ்டெப் முன்ன கொண்டு போறதுக்கான கவிதைகளா தான் இருக்கும். ஒரு சிலது பாத்தீங்கன்னா பக்தி கால் கவிதைகள், பக்தியில வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். இந்த பிரகதிவாதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கான எண்ணத்துல எழுதப்படுற கவிதைகள் அப்படின்னு அந்த பொருள் தான் இருக்கும். சரிங்களா? பாவ்னா ஸ்கூல் கா கண்டா பஜ்தே ஹி ஃபௌரன் நிக்கல் சுஸ்த் பச்சே கா சித்ரன் ஹை. அதாவது ஸ்கூலினுடைய பாவ் அப்படின்னா ஃபீலிங்ஸ், என்ன பொருள் எழுதியிருக்காங்க இந்த கவிதை அப்படிங்கிறது தான். ஸ்கூல் கா கண்டா பஜ்தே ஹி, ஸ்கூலினுடைய பெல் அடிச்ச உடனே, ஃபௌரன் அப்படின்னா இமீடியட்டா உடனடியாக, நிக்கல்தே சுஸ்த் பச்சே புறப்படுற சுஸ்த் ஆக்டிவான குழந்தைங்களுடைய சித்ரன் ஹை அவங்களுடைய படம் தான் இது அப்படிங்கிறாங்க. உன் பச்சோங்கே அந்த குழந்தைகளுடைய முக்கு பர் முஸ்குராஹட் ஹை, அந்த குழந்தைங்களுடைய முகத்துல என்ன இருக்கு, புன்னகை இருக்கு. உன்ஹே தேக்கர் கவி கோ ஐசா லகதா ஹை கி பச்சே ஸ்வயம் கவிதா ஹோ, அந்த குழந்தைகளை பார்த்த உடனே, உன்ஹே தேக்கர் அவங்கள பார்த்த உடனே, கவிக்கோ ஐசா லக்தா கவிஞருக்கு அந்த மாதிரி நினைக்கிறாரு. என்ன மாதிரி, கி பச்சே ஸ்வயம் கவிதா ஹோ, குழந்தைகளே வந்து கவிதைகளா இருக்கிறாங்க. உன்கே முக்கு கி முஸ்குராகட் ஹி கவிதா கே பாவ் ஹை. ஸோ அவங்க முகத்துல இருக்கிற அந்த புன்முறுவல், அந்த சிரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகள் முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பு தான் வந்து கவிதையினுடைய ஃபீல், அதாவது கவிதையினுடைய எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்னுடைய பொருள். செகண்ட் வந்து மைம் நிஹார்த்தாகும் உனக்கோ ஃபிர், நான் வந்து திரும்ப திரும்ப அவங்கள பார்க்குறேன். அப்பனேக்கோ அவரு பூல் ஜாத்தாகும் அப்பனே க்ஷீன் ஆயுக்கோ, இதுதான் வந்து 2வது வரி. இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா கவி அவர் கவிதா வந்து யஹ பத்யான் சுட்டிகா கண்டா பஜ்தே ஹி அப்படிங்கிற நாமக் கவிதாசே அந்த பெயரொழிய கவிதையிலிருந்து லியா கயா கொடுக்கப்பட்டுள்ளது, எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற அர்த்தம். இஸ்கே கவி இதனுடைய கவிஞர் ஸ்ரீ கேதார்நாத் அகர்வால். இதனுடைய கவிஞர் யாரு, கேதார்நாத் அகர்வால். ஏ பிரகதிவாதி, ஸோ இந்த கவிதை வந்து பிரகதிவாதி அப்படின்ற டைப்ல இருக்கு அப்படிங்கிறது. பாவ் அப்படின்னு சொன்னா கண்டா பஜ்தே ஹி ஜட் குஷி சே நிக்கல்தே பச்சேம் கோ கவி தேக்தே, இந்த பெல் அடிச்ச உடனே சட் அப்படின்னா சடனா, குஷி சே சந்தோஷத்தோட, நிக்கல்தே பச்சோம் கோ கவி தேக்தே, நிக்கல்தேனா புறப்படுற குழந்தைகளை கவிஞர் பார்க்கிறாரு, தேக்தே ஹை பார்க்கின்றார். இன்ஹே அவர் என்ன பண்றாரு அந்த குழந்தைங்களை, இன்ஹே தேக்கர் அவங்கள பார்த்தது, வே சிர்ஃப் அப்னே கோ ஹி நஹி
அவங்கள பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரை மட்டுமே கிடையாது, பல்கி அப்படி ஆயுகோபி அவரோட வயதை கூட ஆயுகோபி அப்படின்னா அந்த வயதை கூட பூல் ஜாத்தேஹே, தன்னை மட்டும் இல்லை தன்னோட வயதையுமே கவிஞர் மறந்து போயிடுறாரு அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து இந்த சுட்டிகா கண்டா பச்தேஹியில் இருக்கிற பாவார்த்து கொடுக்குறது. அதாவது 2 வரிகள் கொடுத்துட்டு இந்த பாவார்த்து எழுத சொன்னால் இந்த மாதிரி எழுதணும். அதே மாதிரி இந்த கவிதையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மீனிங் கூட கேட்டிருப்பாங்க. மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேஜில் இருக்குது, பேஜ் நம்பர் 198 இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவிதையோட முழு பொருள் எழுதணும். ஷாரான்ஸ் அப்படின்னா முழு பொருள். சுட்டிகா கண்டா பச்தேஹி, லீவ் பெல் அடித்த உடனே, கே கவி ஹை ஸ்ரீ கேதார்நாத் அகர்வால், இதனுடைய கவிஞர் ஸ்ரீ கேதார்நாத் அகர்வால். பிரஸ்துத் கவிதாமே, கொடுக்கப்பட்டுள்ள கவிதையில் கவி கஹத்தே ஹை, கவிஞர் சொல்றாரு, கி ஹர் ஏக் மனுஷ்ய கே மனமே, ஒரு மனிதனின் மனதில் அப்பனே பச்பன் கி யாதே, குழந்தை பருவத்தினுடைய, அப்பனே அப்படின்னா தன்னுடைய, பச்பன் அப்படின்னா குழந்தை பருவம், கி யாதே நினைவுகள், சிப்பி ரஹத்தி ஹை அதாவது பதிஞ்சிருக்கும், அதாவது ஒளிஞ்சிருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, சிப்னா அப்படின்னா ஒளிஞ்சிருக்கிறது, சிப்பி ரஹத்தை அப்படின்னா ஒளிஞ்சு இருக்கும். சமய பாக்கர் நேரம் கிடைக்கும் போது, வஹ பாவனா அந்த எண்ணங்கள், ஜாகிருத் ஹோத்தி ஹை அந்த நேரம் கிடைக்கும் போது, அதுக்கான நேரம் கிடைக்கும் போது அந்த எண்ணங்கள் என்ன ஆகும், அவை கதை எழுந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நினைவுக்கு வெளியில் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஜாகிருத் ஹோகே. ஸோ அது ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸ்கூல் கி கண்டி பஜ்தி ஹை, ஸ்கூலுடைய பெல் அடிக்குது. ஸ்கூல் சே பாஹர் நிக்கல்தே சுஸ்த் பச்சோं को கவி தேக்தே ஹை, ஸ்கூல்ல இருந்து வெளியே வர்ற ஆக்டிவான குழந்தைகளை வந்து கவிஞர் பார்க்குறாரு. தப் உனக்கே மன்மே அவருடைய மனதில் வந்து கை பிரகார் கே பாவ் உற்பன்ன ஹோத்தே, அவரோட மனதில் மன்மே கை பல விதமான, கைனா மெனி, பிரகார் அப்படின்னா பல விதமான, பாவ்னா எண்ணங்கள், உற்பன்ன ஹோத்தே உருவாகின்றன. அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்தே காத்தே, அதாவது சிரிச்சுக்கிட்டே பாடுற, ஹஸ்தே காத்தே ஹுவே சல்தே பச்சோं को கவி தேக்தே ஹை, சிரிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே சல்தே போயிட்டே இருக்கிற குழந்தைகளை வந்து கவிஞர் பார்க்குறாரு. கவி கோ ஐசா லக்தா ஹை கி கவிதாவோं के பாவ ஸ்வரூப் வேஹி ஹோ. ஸோ அவருக்கு என்ன மாதிரி தோணுதுன்னா, கவிக்கோ ஐசா லக்தா ஹை, அவருக்கு அந்த மாதிரி தோணுது. என்னன்னா கவிதாவோं के பாவ ஸ்வரூப், அந்த கவிதைகளினுடைய அந்த மொத்த பாவமே வந்து அந்த குழந்தைகள் தான் அப்படின்னு தோணுது. வேஹி அவர்கள் தான் அப்படின்னு தோணுதான். வேஹி ஹோனா அவர்கள் தான் அந்த கவிதைகளுடைய பாவங்களா இருக்கிறாங்க, அவங்க தான் கவிதைகள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. கிசி பந்த் கிதாப் சே நிக்கலே சந்த் ஜைசே வே பச்சே अपनी गरिमा से सबके मन में வியாப்த் ஹோ ஜாத்தே. ஸோ குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து வெளிப்படுற சந்தங்கள் மாதிரி, அதாவது கவிதைகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த கவிதைகள் மாதிரி, ஜெய்சே வே பச்சே அப்பனி கரிமாசே தன்னுடைய புகழ்னால, அவங்கள என்ன தன்னோட கௌரவத்தினால என்ன பண்ணுறாங்க, சபுக்கோ மனமே எல்லாரோட மனதிலையும், வியாப்த் ரகத்தே அப்படியே நிறைஞ்சி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வியாப்த் ஹோ ஜாத்தே நிறைஞ்சி போயிடுறாங்க. கவி உன் பச்சோं को देखते हैं, கவிஞர் வந்து அந்த குழந்தைகளை பார்க்குறாரு. வே अपनों को அவர் அப்படி ஆயு கோ பூல் ஜாத்தே ஹை, அவர் தன்னையும் தன்னோட வயதையும் மறந்து போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சபுக்கே எல்லோருடைய மன் கோ ஹர் லேனா ஹி பச்சோं का ஸ்வபாவ், அதாவது எல்லாருடைய மனதையும் ஹர்லேனா அப்படின்னா கேப்சர் பண்ணிக்கிறது தான் வந்து குழந்தை, எல்லாரோட மனத்தையும் இடம் பிடிக்கிறது தான் வந்து குழந்தைகளுடைய ஸ்வபாவ் என்ன, அதாவது குணம், ஸ்வபாவம் அப்படின்னு சொல்றாங்க. பச்சோனே கவி கோபி நஹி சோடா, குழந்தைகள் வந்து கவிஞரையும் விட்டு வைக்கல. ஸோ குழந்தைகள் பார்த்தா எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா, எல்லார் மனதிலையும் நிறைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்க, கவிஞருடைய மனதிலையும் நிறைஞ்சிருக்காங்க, கவிஞரையும் அவங்க விட்டு வைக்கல அப்படின்னு அர்த்தம். நஹி சோடா அப்படின்றது தான் என்னோட பொருள். படிங்க, படிச்சு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தொடர்ந்து ராஷ்டிரபாஷா பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதில் ஏதாவது பாடம் உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடிய விரைவில் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரமாகுமார் சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் எல்லாமே ராஷ்டிரபாஷா பாடங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், தேவைன்னா அதில் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.